ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து ஓணம் ஸ்பெஷல். அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இப்போது நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான் இப்போ என்னோடய பூக்கோளம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய பூக்கோளத்துக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு அவியலும் ஒரு அடப்பிரதம் பாயசம் தான் செய்ய போகிறேன். ஓணத்துக்கு வந்து நிறைய இப்போ கூட்டு வகை பொரியல் வகை வைப்பாங்க. நான் வந்து அதில் ஒன்று தேர்ந்தெடுத்து ஒரு பொரியல் நான் செஞ்சுருக்கேன். இப்போ அதுக்கு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா தேவையான அளவு, கருவேப்பிலை, 2 துண்டு தேங்காய், அப்புறம் காய் பாருங்கள், வாழைக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் சேனக்கிழங்கு, அவரைக்காய் எல்லாமே இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் தேவையான அளவு. இப்போ அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு அடப்பிரதம் நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். 1 லிட்ரு பால், சர்க்கரை வந்து ஒரு 300 கிராம் சர்க்கரை, தேவையான அளவு முந்திரி, அவ்வளோதான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு, ஜீரகமும் கடுகும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னே நம்ம எடுத்துருக்க காயை போட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் அந்த காயில் போட்டுக்கலாம். இப்போ அந்த காய் எல்லாமே போட்டுட்டோம். போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு தேவையான அளவு அது காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் வேகறக்கு. இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வரத்தோட நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. அளவாக ஊற்றினா நான் அது குழையாமல் வேகும் நல்லா. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சமாக பூண்டு பல் ஒரு 10 பல், கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் வந்து 2 துண்டு தேங்காய், வெங்காயம் மட்டும் லாஸ்ட்டில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை எல்லாமே அரைச்சி எடுத்துட்டேன் தனியாக. இப்போ வெங்காயத்தை அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், காய் நல்லா நம்மளுக்கு வெந்துட்டுருக்கு. இப்போ வெந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, வெங்காயம் இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம்ல, அதை வந்து இந்த காயில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அரைச்ச அந்த மசாலாவோட வாசம் மட்டும் போனால் போதும். அது வரைக்கும் நல்லா ஒரு கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் கெட்டி தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். புளிப்பில்லாத தயிர், லைட்டாக புளிப்பாக இருக்கிற தயிர் மட்டும்தான். ரொம்ப புளிப்பாக இருக்கிறத நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு புளிச்சிரும். அவியல் வந்து இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது ஸ்பெஷலாக செய்வாங்க. அவியல் கண்டிப்பாக இருக்கும் ஓணம்னாவே. இப்போ அடுத்தது நான் பாயசம் வைக்கிறதுக்கு இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த அடப்பிரதம் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் இதில் நெய்யில் வறுத்துட்டு பண்ணோம்னா சீக்கிரம் குழையாது. அதே மாதிரி நம்மளுக்கு சாப்பிட சீக்கிரம் வெந்து வந்துடும். அதனால தான் இப்போ நெய்யில் வறுத்து போட்டுக்கிறது. ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்திங்கன்னா போதும். இப்போ நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நெய்யில் எல்லாம் அது கலர் சேஞ்ச் ஆயிரும், அப்படி மாறும். இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து நான் அதில் ஒரு 1/2 லிட்ரு போல் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இந்த அடப்பிரதம் வந்து வேகறக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நான் ஏற்கனவே கொதித்த தண்ணி தான் ஊற்றினேன். நல்லா சூடாக இருக்க தண்ணி. இப்போ அந்த தண்ணியில் வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன் அந்த அடப்பிரதத்தை போட்டுக்கலாம். போட்டு அந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். இப்போ பக்கத்தில் வந்து நான் அந்த 1 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அதை காய்ச்சிக்கலாம் பாலை. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டேஜ் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து இது ஒரு பச்சை தண்ணி நம்ம வெதுன்னு இருக்க தண்ணியில் ஊற்றி இதை நல்லா கழுவி நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் தனியாக எடுத்துட்டேன் கழுவி. இப்போ அதே மாதிரி அதே இது பவுல் வச்சுட்டு இப்போ நான் அந்த பால் காஞ்சிருந்துச்சு இல்லைங்களா, அந்த பாலை வந்து நான் அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி பால் நல்லா கொதிக்கணும்.
இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்க அந்த அடப்பிரதத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் தான் நீங்கள் வைக்கணும். லைட் வெயிட்டாக வச்சிங்கன்னா அது அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஏலக்காய் பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை வந்து நான் 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் பாதி பாதியாக இப்போ நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் அந்த 300 கிராம் சர்க்கரையில் கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன் கேரமல் பண்ணுறதுக்கு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்து நல்லா வேகட்டும். அந்த பால் வந்து நல்லா நம்மளுக்கு சுண்டி வரணும். இப்போ வந்து கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணி. இப்போ அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி. இப்போ இதை நல்லா கரைஞ்சி அந்த கலரு அந்த பிஸ்கட் கலரில் வரும். லைட் பிஸ்கட் கலர் வரும். வரும்போது நம்ம இதில் அப்படியே நம்ம அந்த அடப்பிரதத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ லைட் ப்ரௌன் வந்துருச்சு. வந்ததை நான் இதில் அப்படியே ஊற்றிக்கிறேன். மொத்தமாக நான் 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி திராட்சை ஒரு நெய் ஒரு 4 டீஸ்பூன் போட்டு அதை முந்திரி மட்டுங்க, திராட்சை இல்லை, முந்திரி மட்டும் போட்டு இப்போ நல்லா நான் நெய்யில் வறுத்து இப்போ போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கலக்கி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சோம்னா போதும். பாருங்கள், பால் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ அவ்வளோதாங்க. நம்மளுக்கு அடப்பிரதம் சூப்பராக பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அவியலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியாக செய்கிற அடப்பிரதம் பாயசமும் நம்மளுக்கு அவியலும் அந்த வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்னென்னு. அதுக்கு முன்னாடி என்னோடய பூக்கோளம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் இந்த ஓணத்துக்கு என்னென்ன செஞ்சுருந்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.